வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். சனி பகவான் மார்ச் மாசம் 29ஆம் தேதி அப்ராக்ஸிமேட்லி 10 மணிக்கு மேல இரவு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாருங்க. இந்த கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய சனியினால நெறைய ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. என்ன அப்டின்னா, ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா ஒரு சில தீய பலன்கள், நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்டின்றத ஏற்படுத்த தான் போறாரு. சனி பகவான் கிட்டேருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அப்படிப்பட்ட நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் எந்தெந்த ராசிகளுக்கு வரப்போகுது, எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு அமேசிங்கான, எக்ஸலன்ட்டான ஒரு பெனிஃபிட்ஸ் வரப்போகுது அப்டின்றத இந்த பதிவுல பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க, இப்ப நாங்க சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உலகத்துல இருக்க அத்துணை சம்பந்தப்பட்ட ராசிகள். இப்ப மேஷம் சொல்றோம் அப்டின்னா, மேஷ ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன். ரிஷபம் சொல்றோம் அப்டின்னா, ரிஷப ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன். இத பார்த்துட்டு இருக்க அந்தந்த ராசி அன்பர்கள், நாங்க வந்து பாருங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்கள முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம். அப்ப எங்க சுய ஜாதகத்த ஒரு பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளேல போட்டிருப்பாங்க. அதுக்கு ஹாய்ன்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி குடுப்பாங்க. என்கிட்ட பேசிக்கலாம். சரி வாங்க, காலத்த வந்து தாமதப்படுத்தாம சனி பகவான் என்னென்ன மாரி பலன்கள குடுக்க போறார் பார்க்கலாம். வரிசையா பாருங்க. நம்ம இந்த சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப என்ன ராசிய பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துலா ராசி அன்பர்கள் உங்கள பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா துலாம் பத்தி சொல்லணும் அப்படின்னா, சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பெர்சனாலிட்டி. சனி உச்சமடையக்கூடிய ராசி துலா ராசி அப்படின்னு தான். ஜென்ரலா வந்து பாருங்க, துலா ராசி ரொம்ப பெர்ஃபெக்ஷனா இருப்பாங்க. பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் பெர்ஃபெக்ட்டா செய்யக்கூடிய பெர்சனாலிட்டீஸ் இந்த துலா ராசி அன்பர்கள். அதே மாதிரி பாருங்க, அறம் சார்ந்து செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நீதி தவறி எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. நீதி, நியாயம், தர்மம் அது எல்லாத்தையும் பெரும் அளவுக்கு மெயின்டெயின் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து பாருங்க, நெறைய துளாராசி அன்பர்கள் வழக்கறிஞர்களாகவும், நீதி அரசர்களாகவும் பணிபுரிவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பகவான் சனி பெயர்ச்சி எப்படி வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோக சனியா வரார். சனி பகவான் 6ஆம் பாவத்துல உட்கார்றாரு. அதாவது மீனம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6ஆம் பாவம். அப்ப சனி பகவான் ரோக சனியா வந்து உட்கார்றாரு. இந்த ரோக சனி என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாளா கடன் பிரச்சனை அப்படின்றது இருக்கு பார்த்தீங்களா துலாத்துக்கு. அந்த கடன நிவர்த்தி பண்ணுவாரு. கடன் வாங்கியிருக்கீங்க. கடன வந்து பெருசா வந்து டியூ கட்ட முடியல. கொஞ்சம் சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதனால ஒரு மன கஷ்டம் இருக்கு. ஆல்ரெடி ஒரு சொத்து இருக்குங்க. அந்த சொத்த வித்து கடன் கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்றோம். சொத்து வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு போக மாட்டேங்குது. நம்ம வந்து கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படின்றதுனால, இந்த சொத்த வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு கேட்குறாங்க அப்படின்ற சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நிவர்த்தி ஆகும். கடன் வந்து குறையும். கடன வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் ஏதோ ஒண்ணு பண்ணி, ஏதோ இருக்கிற சொத்த வித்து, இல்ல சொந்தம் பந்தம் ஹெல்ப் பண்ணி, அந்த கடன வந்து பார்த்தீங்கன்னா, கிளியர் பண்ற வேலைய சனி பகவான் செய்வாரு. இந்த ரோக சனி செய்வாரு அப்டின்லாம். அதே மாரி பாருங்க, நெறைய துலா ராசி அன்பர்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. நெறைய பேருக்கு கண் புரை ஆப்ரேஷன் பண்ணலான்னு இருக்கும். அந்த ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, தள்ளிட்டே போது. ஆ கார்டியாக் பெத்தாலஜி இருக்கு. அதுக்கு வந்து வைத்தியம் பண்ணலான்னு பார்க்குறோம். பெருசா வைத்தியம் பலிதம் ஆவல. சுகர் ரொம்ப நாளா அன்கண்ட்ரோல்டு இருக்கு. இந்த மாரி விஷயம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சார்ட் அவுட் ஆகக்கூடிய காலகட்டம். இந்த சனி பயிற்சி காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, வேலை நெறைய பேருக்கு நெறைய துலா ராசி அன்பர்களுக்கு இப்ப புதுசா வந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க. வேலை தேடிட்டு இருக்காங்க, கிடைக்கல அப்படின்ற மாரி வருத்தம்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இந்த சனி பயிற்சியில வேலை கிடைக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, வேலையில மேன்மை, முன்னேற்றம், வேலையில ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு பெரும்பாலான அன்பர்களுக்கு வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? ஆல்ரெடி நாங்க ஒரு நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோங்க அப்படின்னா, அந்த வேலையில முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும். ஆல்ரெடி வந்து நாங்க தொழில் செய்யலான்னு பிளான் பண்றோங்க. இந்த காலகட்டத்தில புதுசா வந்து தொழிலுக்கான முயற்சிகள் எல்லாம் சாதகமா அமையறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டுங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எதிரிகளோட தொல்லை அப்படின்றது குறையும். ஏன்னா, ருணரோக சத்ருஸ்தானத்தில ரோக சனி. ஸோ, எதிரிகளோட தொல்லை அப்படின்றது குறையும். அதே மாரி சனியினோட பார்வை, சனி வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவத்த பார்க்குறாரு. சனி வந்து 3ஆம் பாவத்த பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்டின்னா, சனி வந்து 3ஆம் பாவத்துல ஸ்ட்ரெங்தன் ஆவார்.
இளைய சகோதர தைரியஸ்தானத்துல சனியினோட வீரியம் அதிகம். அது பார்வை இருந்தாலும், அந்த பார்வைக்கும் வீரியம் அதிகம். அப்ப நம்பளுக்கு ஒரு "அட எதுவுமே முடியலப்பா, என்னடா இது? எங்க போனாலும் பிரச்சனையா இருக்கு." அப்படின்லாம் யோசிச்சது நம்மளால முடியும். எங்க போனா பிரச்சனை இருந்தா என்ன? இந்த இடத்துல பிரச்சனை இன்னொரு இடத்துக்கு போலாம். இந்த இடத்துல பிரச்சனை இன்னொரு இடத்துக்கு போலாம். அந்த இடத்துல பிரச்சனை இன்னொரு இடத்துல போலாம். அப்படின்ற மாரி பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தையே வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் குடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, நம்மளோட இளைய சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஹெல்பிங் ஹேண்டா, சப்போர்ட்டிங் ஹேண்டா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ நாள் வரைக்கும் பெருசா வந்து சப்போர்ட்லாம் இல்லைங்க, எங்க தம்பிலாம் அப்படின்னா, இந்த காலகட்டம் அவங்க ஏதோ ஒரு விதத்தில சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது பிசிக்கலியும் இருக்கலாம், மென்டலியும் இருக்கலாம், மோரலியும் இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில அவங்க உங்களுக்கு நீங்க முன்னேறுறதுக்கு அவங்களோட கை அப்படின்றது ஒரு பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி சனி பகவானோட பார்வை 8ஆம் பாவம். துஷ்தானத்துல விழறதுனால என்ன ஆகும் அப்டின்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம பெருசா எந்த தப்புமே செய்யல. ஆனா வந்து பாருங்க, செய்யாத தப்புக்கு அவமானம், அவப்பேரு, கஷ்டம், ஒரு அசிங்கமானது, தலைகுனிவு, ஒரு அவசொல் இதெல்லாம் நடந்துச்சு பார்த்தீங்களா? அது எதுக்குமே நம்ம காரணம் இல்ல அப்டின்றது இந்த காலகட்டத்தில தெரிஞ்சிடும். அதே மாதிரி பாருங்க, நான் சின்னது செஞ்சேன். அது பெருசா எக்ஸாகரேட் ஆச்சு. அதுக்கு கண்ணு, மூக்கு, காது, வாய்லாம் வச்சு என்ன குத்தம் சொன்னாங்க. அந்த குத்தம் சொன்னவங்களே இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் செஞ்சது தப்பு தான், சொன்னது தப்பு தான், தெரியாம சொல்லிட்டேன். அப்டின்ற மாரி அவங்க போட்ட பழிக்கு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, நான் செஞ்சது தப்பு அப்டின்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கான காலகட்டத்தையும் இந்த காலகட்டமா நம்ம எடுத்துக்கலாம். சனி பகவான் அத ஏற்படுத்தி குடுப்பாரு அப்டின்னு சொல்லலாம். அதே மாரி பாருங்க, சனியினோட பார்வை 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா, அயன, சயன, போக, விரயஸ்தானம் அப்டிம்பாங்க. அங்க இடத்துல வந்து சனி பார்வை இருக்கிறதுனால, நம்ம தூக்கம் கெட்டு உழைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கம்ஃபோர்ட் லெவல விட்டுட்டு உழைக்கிற மாரி இருக்கும். அதே மாரி விரயம் அப்படின்றது வரும். அந்த விரயம் நம்ம பெருசா வந்து பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அது வந்து சுப விரயமா இருக்கும். அது சுப விரயம்னா என்னங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு வீடு வாங்குறோம், அதுக்கு கடன் வாங்குறோம், அதுக்கு செலவு பண்றோம். செலவு பண்றது சந்தோஷமா செலவு பண்றோம். பொண்ணு இருக்கலாம், பிள்ளை இருக்கலாம். கல்யாணம் பண்றோம். கல்யாணம் இப்ப பொண்ணு இருக்கு. பொண்ணுக்கு வந்து வரன் கூடி வருது. அதனால கல்யாணம் பண்றோம். கல்யாணத்துக்கு நம்ம செலவு பண்றோம். ரொம்ப சந்தோஷமா செலவு பண்றோம். இப்ப வயசு பொண்ணு இருக்கு. நகை வாங்குறோம். அந்த பொண்ணுக்கு நகை வாங்கி வைக்கிறோம் அப்படின்னும்போது சந்தோஷமா செலவு பண்றோம். அதெல்லாம் இல்லைங்க. சின்ன குழந்தை தான் இருக்கு. ஒரு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுவோம். இல்ல பிள்ளை ஏஜ் அட்டெண்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஃபங்ஷன் வைப்போம். ஸோ இந்த மாதிரி செலவு அப்படின்றது இருக்கும். அந்த விரயம் சனியினோட பார்வை சனி வந்து 6ஆம் பாவத்திலருந்து ரோக சனியா இருந்து பார்க்கறதுனால, சொப சுப விரயம் அப்படின்றது நடக்குங்க. சரிங்களா? குரு வந்து 9த் பிளேஸ் 9ஆம் பாவம். ராகு, கேது ஃபேவர். சனி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லார்ட் ஆஃப் 4 அண்ட் 5 அதாவது சுக தாயார் ஸ்தானத்துக்கும், அதே மாரி பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். ஓகேங்களா? ராகு, கேதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேவரா இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ, இந்த ரோக சனி என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய நற்பலன்கள் குடுப்பாரு. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சனி பயிரு ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கு ரிஷபத்துக்கு. 95% 95%க்கு மேல 93-95% மார்க் போடலாம். அதே மாதிரி பாருங்க, துலாத்துக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கு. எல்லாமே ஃபேவரா இருக்கு. துலாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா எவ்வளோ மார்க் போடலாம் அப்டின்னா, 95% போடலாம் அப்டின்னு தான் சொல்லணும். சரி. எவ்வளோ விஷயம் நல்லதா இருந்தாலும், அதே மாரி இந்த கோர்ட்டு, கேஸு இந்த மாரி எல்லாம் வழக்குகள்லாம் இருக்கு அப்டின்னா, அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரா வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. எவ்வளோ எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்டின்னாலும் நம்ம பரிகாரம் அப்டின்னு ஒண்ணு சொல்லுவோம். அந்த மாரி துலா ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்டின்னு கேட்டீங்கன்னா, உளுந்து இருக்கு பார்த்தீங்களா? உளுத்தம் பருப்பு தொட்டோட வாங்கிக்கோங்க. அதாவது தோலோட வாங்கிட்டு, அத வந்து பார்த்தீங்கன்னா, களி கிளறிடுங்க. களி கிளறும்போது உளுந்தங்களி கிளறும்போது ஒண்ணு கருப்பட்டி, இல்ல வெல்லம் போட்டு களி கிளறி, அந்த களி கிளறும்போதே என்ன பண்ணுங்க, கொஞ்சமா எள்ளு போட்டுக்கோங்க. நெறைய எள்ளு போட வேண்டாம். கொஞ்சமா எள்ளு. அது கருப்பு எள்ளா இருந்தாலும் சரி, வெள்ளை எள்ளா இருந்தாலும் சரி, களி கிளறிட்டு, அந்த களிய வந்து பார்த்தீங்கன்னா, கூட கொஞ்சம் வாழைப்பழமும் போட்டுக்கலாம். கொண்டு போய் பசுவுக்கு குடுக்கணும். பசுக்கு 2 கையிலயும் இப்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு, பசு வந்து நம்ம கையிலேருந்து சாப்பிடுற மாரி பாருங்க. பசு கையிலேருந்து சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, அது நாக்கு வந்து நம்ம கைக்கு படும். அது வந்து லிக் பண்ணும். நக்கி எடுக்கும் பார்த்தீங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கர்மாக்கள் கரையும் அப்படின்றது ஒரு ஐதீகம். பசுல வந்து பாருங்க 33,00,00,000 தேவர்களும் இருக்கிறதுனால, அந்த 33,00,00,000 தேவர்களோட அனுக்கிரகமும், ஆசிர்வாதமும், கருணையும் நம்மளுக்கு கிடைக்கும். 33,00,00,000 தேவர்களும் கருணை பார்வை அப்படின்றது நம்ம மேல வீசல அப்படின்னா கூட, ஒரு 4, 5 பேராவது நம்ம மேல கருணை பார்வை அப்படின்றது வீச மாட்டாங்களா? அப்ப அவங்களோட அனுக்கிரகமாவது கிடைக்காதா? கிடைக்கிறதுனால நம்மளோட கர்மான்றது கரையாதா? கண்டிப்பா கரையும்.
ஸோ, இந்த பரிகாரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, துலா ராசி அன்பர்கள் எப்ப செய்யணும் அப்டின்னா, மாசத்துல ஒரு சனிக்கிழமை செய்யுங்க. பொதுவாவே நம்ம பரிகாரம், தோஷ நிவர்த்தி இதெல்லாம் செய்யறதுக்கு உகந்த நாள் எது அப்டின்னா, சனிக்கிழமை தான். புரியுதுங்களா? சனிக்கிழமை சனி ஓரை செய்யறது விசேஷம். முடியலையா? சனிக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க. அதுவும் முடியலையா? மாசத்துல ஒரு நாள் அமாவாசை அன்னைக்காவது செய்யுங்க. செய்யும்போது துலா ராசி அன்பர்களுக்கு நான் ஆல்ரெடி நல்லது செய்யக்கூடிய சனி, இன்னும் கொஞ்சம் பிரீத்தியாகி, இன்னும் நெறைய நல்லதுகள செய்வாரு. சனி பகவான் மட்டும் பிரீத்தி ஆவறது இல்லைங்க. இருக்கிற 9 கோள்களும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரீத்தியாகி நெறைய நல்லதுங்கள செய்வாங்க. நல்ல விஷயங்கள நம்மளுக்கு செய்வாங்க. அப்படின்றது உண்ம. சரிங்களா? ஆக இந்த ரோக சனி துலாத்துக்கு நெறைய நன்மைகள செய்ய காத்திருக்காரு. எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள்.